வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு சிம்பிள் பட் ஸ்பெஷல் லஞ்ச் மெனு பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சாதம், மஷ்ரூம் கிரேவி. இந்த தேங்காய் பால் சாதம் கமகமன் வாசனையோட நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மஷ்ரூம் கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காளான் கிரேவியை பண்ணிடலாம். 200 கிராம் காளானை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 இன்ச் அளவுள்ள பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்த எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இது கூட 15 போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அரை இன்ச் அளவுள்ள கட் பண்ண இஞ்சி, 5-6 பல் பூண்டு, இதையும் லைட்டாக வதக்கிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 முந்திரி, 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். 3 நிமிஷமாக வதக்கியாச்சு. இதை இறக்கி வச்சு ஆற விட்டுறலாம். ஆறுனதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். தேங்காய் பால் சாதத்துக்கு அரிசியை ஊற வச்சிடலாம். இந்த கப்பில் 2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிற அரிசியோட அளவு 400 கிராம் இருக்கும். இதை தண்ணி சேர்த்து 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இதில் தண்ணி சேர்த்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம மஷ்ரூம் கிரேவியை ரெடி பண்ணிடலாம். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா அதனுடைய கலர் மாறி வர வரையும் வதக்கிக்கணும். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம வதக்கி அரைச்ச அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. மஷ்ரூமுக்கு ரொம்ப உப்பு இழுக்காது, அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்க்குறேன். நம்ம சேர்த்த இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. க்ளீன் பண்ணி வச்ச காளானை இதில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கணும். ரெண்டு நிமிஷமாக மசாலாவில் வதக்கியாச்சு. காளான்லேருந்து தண்ணி வெளிவந்து நம்ம சேர்த்த காளானோட அளவுமே கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த காளான் வெந்து வர்றதுக்கு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இப்போ 6 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த காளான்லாம் நல்லா கரெக்டாக சாஃப்டாக வெந்துருச்சு. இதுக்கு மேலேயும் வேக வச்சோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் காளான். அதனால் இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசால் தூள் கடைசிலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். 1 நிமிஷம் ஆச்சு. இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சுவையான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். அரிசி எடுத்த கப்லயே 2 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகளை இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம துருவுன மாதிரி அரைச்சுக்கலாம். துருவுன மாதிரி அரைச்சாச்சு. இது கூட 1 கப் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா நைஸா அரைச்சிட்டு வடிகட்டி திக்கான தேங்காய் பாலா எடுத்து வச்சுக்கலாம். திக்கான ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் எடுத்தாச்சு. மறுபடியும் இதுல 1/2 கப் தண்ணி சேர்த்து அரைச்சு வடிகட்டி 2வது தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்காய் பாலும் செகண்ட் டைம் எடுத்த தேங்காய் பாலும் ரெண்டுமே இந்த கப்ல இருக்கு. இந்த குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து ரெண்டுமே சூடாகட்டும். ரெண்டும் சூடாயிடுச்சு. அதுல 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 2 நட்சத்திரப்பூ, 4 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த நெய் எண்ணெய் கலவையில பொரிய விட்டுறலாம். இது கூட ஒரு 10 போல முந்திரியை சேர்த்து முந்திரியோட கலர் லைட்டா மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த முந்திரி ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்ப முந்திரியோட கலரும் மாறிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை லைட்டா வதக்கி விட்டுட்டு அடுத்து இது கூட 5 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் தான், அதனால 5 சேர்த்துருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். வெங்காயம் கலர் மாதிரி வதங்கிருச்சு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். தக்காளி மசியணுங்கிற அவசியம் கிடையாது, இதை லைட்டா வதக்கி விட்டா போதும். தக்காளி லைட்டா வதக்கியாச்சு. இது கூட 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளையும் சேர்த்து லைட்டா ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இருபது நிமிஷமா ஊற வச்ச அரிசியை அதில் உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சு வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துட்டு இந்த அரிசியை இந்த மசாலால நல்லா 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பரட்டி கொடுத்துடலாம். இப்ப இதுல தண்ணி சேர்க்கணும். 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். 1 கப்புக்கு 1/2 கப் கணக்கு. 3 கப் தண்ணிக்கு நம்ம எடுத்த தேங்காய் பால் வந்து 2 கப் இருக்கு. அரிசி எடுத்த கப்ல 2 கப் அளவுக்கு இருக்கு. இதை சேர்த்துட்டு இதுல இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வந்து ஸ்டீம்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் நல்ல கமகமன் வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. நல்ல உதிரா இருக்கு. கமகமன் வாசனையோட சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.